வெல்கம் கைஸ். வெற்றி களஞ்சியம் காவலர் மற்றும் ராணுவ பரிசு இதை பற்றி பார்ப்போம். 2024 இந்தியன் ஆர்மி அக்னிவீர் திட்டத்தில் அறிவிப்புகள் வெளியாகி என்ன பண்ணிருப்பீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகி ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ ஃபிசிக்கலுக்கு ரொம்ப தீவிரமாக தயாராகிட்டு வந்திருப்பீங்க. ஓகேங்களா, ஃபிசிக்கல் எப்போ ஜனவரி மாதம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஜனவரி மாதம் நடக்கல. ஃபிசிக்கல் எப்போனா பிப்ரவரி மாதம் தான் நடக்க போகுது. யார் யாருக்கு நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அக்னிவீர் ஜிடிக்கும், அக்னிவீர் டெக்னிக்கலும், அக்னிவீர் ஆஃபீஸர்ஸும், ஸ்டோர் கீப்பருக்கும், அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th and 8க்கும், அப்புறம் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கும், இந்தியன் ஆர்மி நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கும், சிப்பாய் ஃபார்மா இவங்க எல்லாருக்கும் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஓகேங்களா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியம் இது. இங்கே தான் நமக்கு ஃபிசிக்கல் நடக்க போகுது. ஃபிசிக்கல் ரேலி நடக்க போகுது. எப்போனா பிப்ரவரி மாதம் 5லேருந்து பிப்ரவரி மாதம் 15 வரைக்கும் நடக்க போகுது. ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா www.joinindianarmy.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேங்களா, கவர்மெண்ட்லேருந்து போட்டுருக்கிறது தான். அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துருங்க. எப்போ உங்களுக்கு ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா பிப்ரவரி 5, அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 20-25 தேதிக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட்டே வெளியே வரதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அப்போ நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் பற்றியும் தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது அடுத்த வீடியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும், அதாவது மெடிக்கலும் எப்படி நடக்கும், எந்தெந்த வழிமுறை, சர்டிஃபிகேட் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், நீ எப்படியெல்லாம் போனோம் மெடிக்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 2025 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அது ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா, அதுக்கு ஓட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. 2025 நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் இருக்குதுன்னா எப்போ அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் வருது நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, பிப்ரவரி மாதம் இந்த ரேலி நடக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பிப்ரவரி மாதம் என்ன ஆகுது, 2025க்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரேலியான நோட்டிஃபிகேஷன் வருது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் நடக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்ஸ்க்கு இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ தயாராக அடுத்தது வரவங்க இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோங்களா. ரொம்ப தெளிவாக சூப்பராக படிங்க. ஓகேங்களா, பிளான் பண்ணி படிங்க. ஓகேங்களா, இப்போ பழைய மாதிரி கிடையாது. இப்போ எல்லாமே கொஞ்சம் போட்டி அதிகமாகிட்டு போகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ படிக்க ஸ்டார்ட்னா கட்டாயம் என்ன பண்ணிடலாம், நீ கண்டிப்பாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். நல்லா ரன்னிங் பிக்கப் பண்ணி சூப்பர் எக்ஸாம்ஸ் வச்சு கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அகாடமி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சீரிஸில் என்ன இப்போவே கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அக்னிவீர் ட்ரேடு, டெக்னிக்கலி, ஜிடி, நர்சிங் அசிஸ்டண்ட்டு, ஓகேங்களா, எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், உன்னால் ரொம்ப தெளிவாக சூப்பரான மார்க் எடுத்து ரொம்ப சூப்பராக உன்னால் வேலைக்கு போக முடியும். அதை மனசில் வச்சுக்கணும். இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் எனக்கு கால்ஃபரே வரல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காத. ஓகேங்களா, அதாவது போன முறை தவற விட்டவனா, இந்த முறை தவற விட்டவனாக இருக்கட்டும், எக்ஸாம்ஸில் அவன்லாம் படிச்சுன்னு இருக்கணும் நேரத்துக்கு. ஓகேங்களா, 12th முடிச்சவனாக இருக்கட்டும், ஓகேங்களா, ஆல்ரெடி காலேஜ் போய் நின்னவனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பண்ணுறோம். என்ன பண்ணணும், எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். முக்கியமாக தெரிஞ்சுக்கோ, இந்த வாய்ப்பு கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான, ரொம்ப சூப்பரான, ரொம்ப உன்னதமான பணி எதுன்னா இந்தியன் ஆர்மி தான். ஓகேங்களா, இந்திய ராணுவத்தை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை குடிமக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப் எது அப்படின்னு பார்த்தா இந்திய ராணுவம். இந்த ராணுவ வேலைக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கணும், தலையாய கடமையாக இருந்து என்ன பண்ணணும், நீ கட்டாயம் ஆசையாக வெல்லணுன்றதுக்காக கொஞ்சம் போராடி ஆகணும். அதுக்காக என்ன பண்ணோம், இப்போ இருந்து கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். மனசில் வச்சுக்கோ, இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடு. ஓகேங்களா, 25ல் படிக்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இப்போ ரேலி அட்டன் பண்ணிட்டு வேலைக்கு போகக்கூடிய எல்லாருக்கும் என்ன பண்ணுறீங்க, மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பற்றியும் மெடிக்கலை பற்றியும் பார்த்தலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.